அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எக்ஸாம் எல்லாருக்கும் நெருங்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நிறைய பேர் ரொம்ப மன உளைச்சல்ல சில பாடங்கள் மனநத்திலே ஆக மாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப டஃப்பாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டும் ரொம்ப பயந்துகிட்டும் இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான 2 துவாக்கள். ஒரு துவா என்ன அப்படின்னா, கஷ்டமான கேள்விகளை கூட எளிதாக படிக்க முடியும், சீக்கிரமே மனனமாகும். கஷ்டமா இருக்கிற டஃப்பான கொஸ்டினாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேஜில் இருந்தாலும் சரி, ஈஸியாக மனனம் பண்ணுறதுக்கான ஒரு துவாவும். அடுத்து தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி தேர்வு நன்றாக எழுதி முடிச்சு நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு துவாவும் இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கஷ்டமான கேள்விகள் கூட எளிதிலேயே படித்து முடிக்க இந்த ஒரு துவா ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஒரு துவாவை நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்லாட்டி ஒரு 3 தடவை, இந்த மாதிரி 7 தடவை 5 தடவைன்னு ஏதோ ஒரு கணக்கு வச்சு, ஒற்றைப்படையில் ஒரு கணக்கு வச்சு நீங்கள் ஓதிட்டு பிஸ்மில்லா சொல்லி ஓதிட்டு அதுக்கப்புறம் புக்கை எடுத்து படிங்க. நல்ல விதமாக மனனமாகும். எவ்வளோ பெரிய டஃப்பான விஷயமா இருந்தாலும் சரி, டஃப்பாக இருக்கிற ஒரு பேஜில் இருக்கிற கொஷினாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பெரிய கொஷினாக இருந்தாலும் சரி, பேராக இருக்குது, எனக்கு இது மண்டையிலே ஏற மாட்டேங்குது, ஆனால் இது ரொம்பவும் மெயினான சிலபஸில் உள்ளது, இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இந்த ஒரு துவாவை ஓதிட்டு படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான கேள்விகளாக இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு ஈஸியாக மனனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த துவா என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லா சஹ்லன் இல்லா மா ஜஅலதஹு சஹ்லன் வ அன்த தஜ்அலல் ஹஸன இதஸ் சித சஹ்லா. அல்லாஹும்ம லா சஹ்லன் இல்லா மா ஜஅலதஹு சஹ்லன் வ அன்த தஜ்அலல் ஹஸன இதஸ் சித சஹ்லா. இந்த ஒரு துவாவை நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஓதிட்டு படிங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கொஷினாக இருந்தாலும் படிக்க முடியும், மனனத்தில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்து 2வது, தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற நேரத்தில் 7 முறை இதை ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேர்வு எழுதுறதுக்குள்ளே போங்க. இல்லை பேப்பரை நீங்கள் வாங்கி எழுதுறதுக்கு முன்னாடியோ 7 முறை ஓதிட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல விதமாக அந்த தேர்வை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி தருவான். உங்களுக்கு நீங்கள் படித்த கொஷின்ஸை மறந்து போயிருந்தாலும் சரி, அது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஞாபகத்தில் கொண்டு வந்து அந்த தேர்வை நல்ல விதமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஹை மார்க்காக தேர்வில் எழுதி நல்ல பரீட்சை வாங்க அல்லாஹ் தஆலா உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த துவா என்ன அப்படின்னா, ஃபஇன்ன ஹஸ்பகல்லாஹு ஹுவல்லதி ஐயதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன். ஃபஇன்ன ஹஸ்பகல்லாஹ ஹுவல்லதி ஐயதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன். இந்த ஒரு துவாவை 7 முறை நீங்கள் ஓதிட்டு போங்க. அதே மாதிரி கடினமான கேள்விகள், கடினமாக இருக்கக்கூடிய பதில்களை அவளால் படிக்க முடியல, ரொம்ப டஃப்பான சிலபஸாக இருக்குது, டஃப்பான கொஷினாக இருக்குன்னு நினச்சா மேலே சொன்ன அந்த ஒரு துவாவையும் இந்த ஒரு துவாவை எக்ஸாம் நேரத்தில் ஓதி பாருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நல்ல மதிப்பெண்கள் எடுக்க உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். பல பேரோட கனவுகளாக இருக்குது நிறைய விஷயங்கள், டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி பெரிய பெரிய கனவுகள் இருக்கும். சில பேர் சின்ன சின்ன கனவுகளும் இருக்கும், நான் இந்த இதில் இந்த மார்க் எடுக்கணும், இவ்வளோ ரீச் ஆயிடணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையில் தாராளமாக இந்த 2 துவாக்களையுமே மனனமாக்கிக்கோங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பார்த்து படிங்க, தன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனனம் ஆயிரும். 2யுமே நீங்கள் ஓதிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி மதிப்பெண்களை எடுத்து வாழ்க்கையில் உயர்றதுக்கான சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் 3 முறை 5 முறை 7 முறை 11 முறை இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுங்க. சலவாத் ஓதுறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்க. கண்டிப்பாக நல்ல மார்க்கை நீங்கள் எடுப்பீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். இதை மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸாம் ரீச் ஆகுதுங்கிறனால பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கும் அனுப்பி வைங்க. இதை கொண்டு அவங்க ஓதி பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூலியை நற்கூலியை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப, இந்த நேரத்தில் இது ரொம்ப முக்கியமான துவாக்கள் தான் இது 2மே. அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதிகமாக இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதனால் அவங்க ஓதி பலன் பெற்று அவங்க வாழ்க்கையில் செழிப்பானவர்களாக, உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா மாற்ற உதவி செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.